சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள், இந்த எல்லா மாவட்டங்களுடைய இந்த வெள்ளத்தினால பாதிப்புகள், தனியார் சொத்து, அரசாங்கத்துடையது, சாலைகள் மொத்தம் கிட்டத்தட்ட 37,000 கோடி தேவை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம், அது மட்டும் இல்லாம அரசாங்க சார்பா நாங்க சரி செய்ய வேண்டிய சாலைகள், பாலங்கள், நீர்த்தேக்கங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு 37,000 கோடி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் ₹1 கொடுக்கல. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது அவங்க 450 கோடி கொடுத்தோம், இதுக்கு முன்னாடி 450 கோடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில பேரிடர் நிதி பொறுத்த வரைக்கும் 1200 கோடி. அந்த 1200 கோடி பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளம் பாதிப்பு இருக்கோ இல்லையோ கொடுத்துதான் ஆகணும். இந்த 1200 கோடியில பொறுத்த வரைக்கும் அதை தான் அவங்க சொல்றாங்களே தவிர இந்த பேரிடருக்காண்டி தனியா கொடுக்கல. அப்படியே அவங்க சொன்னாலுமே 37,000 கோடி எங்க இருக்கு? நீங்க சொல்ற 1200 கோடி எங்க இருக்கு? இது என்னன்னா உங்களுக்கு அதாவது மாநில, குறிப்பா பாஜக அல்லாத மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதை ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோட தான் ஒன்றிய அரசு செயல்பட்டது. இன்னொரு புள்ளி ஒருத்தர் சொல்ல விரும்புறேன். நான் தமிழ்நாட்டில் நடந்த பேரிடர்கள் 2014 இருந்து 2023 வரைக்கும் இத்தனை வருஷங்கள்ல பல பேரிடர், புயல், வெள்ளம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இதேதான். நம்ம பலாயிரக்கணக்கான கோடிகள் கிட்டத்தட்ட அப்பயே இதேதான். இது வரைக்கும் அவங்க ஒன்றிய அரசு கொடுத்த நிதி பார்த்தீங்கன்னா மொத்தமே பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுல பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 9,000 கோடி இதை பண்ணியிருக்கிறாங்க. மாநில பேரிடர் நிதியிலிருந்து 4,00,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. மிச்சம் 18,000 கோடி பொறுத்த வரைக்கும் நம்ம மாநில அரசு நம்மளுடைய இதை வச்சுதான் அவங்க கிட்டத்தட்ட 18,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய 37,000 கோடி பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதுல இவ்வளவுதான் கடந்த 2014 இருந்து 2023 வரைக்கும் கடந்த காலங்களில் நம்ம திமுக ஆட்சியில மாத்திரம் கிடையாது, அதிமுக ஆட்சியிலையும் அப்பயும் பேரிடர்கள் நடந்தது. அப்பயும் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மாற்றம் தான் மனப்பான்மையோட தான் செயல்பட்டாங்க. இன்னைக்கு அதான் தொடருது. அவங்க கொடுக்க போறது கிடையாது. அதை புள்ளி விவரங்களோடய நம்முடைய தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணாச்சியும் சரி, நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய முதலமைச்சரும் அங்க டெல்லிக்கு போய் நம்முடைய நாட்டின் பிரதமர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இப்போ நேத்தோ முந்தானத்து நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் உதயநிதி அவங்களும் போய் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. இருந்த போதிலும் நம்ம கேட்கறது 37,000 கோடி. ஆனா அவங்க கொடுத்து இது வரைக்கும் ஒண்ணு கூட கொடுக்கல. அவங்க சொல்ற அப்படியே அவங்க கணக்குப்படி வச்சாலுமே அந்த 2,000 கோடி கூட ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னா ஜனங்களுக்கு நல்லா புரியணும். ஆனா இப்ப என்னன்னா இவ்வளவு பிரச்சனையிலையும் பொங்கல் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்க வேண்டியது நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. 1000 ரூபாய் ரொக்கமாகவும் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, வேட்டி, சேலை, இவ்வளவு பிரச்சனைகள். அதாவது காசு கிடையாது நமக்கு. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒண்ணு சொல்றாரு, நம்மளுடைய தமிழக அரசு, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கிட்டாங்க. அதாவது இப்ப இருக்கிற திமுக அரசு ரொம்ப மோசமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் கேட்கிறேன், 37,000 கோடி பேரிடர் நம்ம நிதி உதவி கேட்கிறோம் ஒன்றிய அரசு கிட்ட. ஆனா அவங்க ₹1 கொடுக்க முடியும் போது நம்ம கடனால வாங்க முடியும், ஜனங்களுக்கு கொடுக்கணும், நிவாரண உதவிகள் செய்யணும், சாலைகள், இங்க குளங்கள், நீர்த்தேக்கங்கள், பாலங்கள் எல்லாம் சரி செய்யும் போது இவ்வளவு செலவாகுது. அப்ப எங்க போறது? கடனால வாங்க முடியும், நீ ரூபாயும் கொடுக்க மாட்டேங்கிற, அதே நேரத்துல கடனையும் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம் வந்தது? ஜனங்க கொஞ்சம் படிச்ச ஜனங்க ஜெயசீர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு கடனாடி ஒரு நாடாக ஆக்கிட்ட மாநிலமா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு. எதனால? நீங்க இன்னைக்கு இல்லைங்க, 2014 இது வரைக்கும் கணக்கு வச்சாலுமே நம்ம கிட்டத்தட்ட எவ்வளவு கோடிகள் நமக்கு இழப்பு. ஆனா அரசாங்கம், நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு கொடுத்ததுங்கிறது புள்ளி விவரங்களோட இருக்க அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது இந்த மாதிரி ஒரு மோசமான அவலநிலைக்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசுன்னு சொல்லுவேன் நான். ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி இப்ப கருத்து கேட்கிறாங்க. அது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சாத்தியமாகாதுங்க. ஒரே ஒரு சின்ன விஷயங்க. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறாங்க. ஏதோ ஒரு மாநிலத்துல அங்க ஆட்சி கவிழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்பனா 4 வருஷம் என்ன இருக்கு? ஜனாதிபதி ஆட்சி இருக்க போதா, இல்ல கவர்னர் ஆட்சி இருக்க போதா? ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல் வச்சா 5 வருஷம் அந்த ஆட்சி தான் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆட்சி கவிழுது இப்ப நடக்குது இல்லையா? இப்ப நம்ம கடந்த 5 வருடங்களில் சில மாநிலங்களை பாக்குறோம்,
ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வருது, ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, 6 மாசத்துல கவித்திடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு ஆட்சி கவிழும் போது செய்யும்போது அப்ப மீதம் இருக்கிற அந்த 4 வருடங்களும் கவர்னர் ஆட்சியோ அப்ப ஜனாதிபதி ஆட்சியோ செய்ய போறாங்க. அதாவது ஒரே தேர்தல் ஒரே இது சாத்தியப்படாது. டெக்னிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். சரி. சரி.